ஹே காய்ஸ், வெல்கம் டு கெயின் சீரீஸ். கெயின் சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொராண்டா சீனிக் ரயில்வே தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கொராண்டா அப்படிங்கிறது கெயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே குரூப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இன்னுமே இங்கே வாழ்ந்துட்டு தான் வராங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த ரயில்வழி பயணம் எப்படி இருந்துச்சு, ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே உருவாக ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ரயில்வழி வந்து பயணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க எங்களுக்கு இருந்து. எங்கே பார்த்தாலுமே மரங்கள், செடிகள், கொடிகள், அது மட்டும் இல்லாமல் மலை, அப்புறம் வந்து அருவின்னு அவ்வளோ ப்ளசண்ட்டாக கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock வந்து கொராண்டா டு கெயின்ஸ் வந்து ட்ரெயின் இருந்துச்சுங்க. இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஸ்டேஷன் நீங்கள் பார்க்குறது இந்த ட்ரெயின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் ட்ரெயின் மாதிரி வந்து வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஜெனிக்காக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்டேஷனுமே அவ்வளோ க்ரீனியாக வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் அண்ட் கோல்டு கிளாஸ்ன்னு 2 விதமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எக்கனாமிக் டிக்கெட் தான் வாங்கியிருந்தோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ரெயினுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட்லாம் வுட்லேயே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெல் மெயின்டைன்டாகவும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அந்த வுட்டெல்லாம் வந்து பாலிஷ்டாகவுமே இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வழி பயணமே ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து ஃபோட்டோ ஒட்டியிருந்தாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1886 ஆரம்பித்து 1891 வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே வழி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அருவிகள், ஆறுகள்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேரன் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இறக்கி விட்டுருந்தாங்க. 10 minutes ட்ரெயின் நிற்கும், நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாருமே ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு இருந்தாங்க. அந்த அருவி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதனோட ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 327 மீட்டர் உயரத்தில் இருந்துச்சு. இந்த கொராண்டா வில்லேஜுமே வந்து பார்த்திங்கன்னா 328 மீட்டர் உயரத்தில் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய மலை. ஸோ அது வழியாக தான் இந்த ட்ராவலே இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தேன்னு சொல்லலாம். நீங்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் போகலையா, இந்த பயணம் இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா 15 டனல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 37 பிரிட்ஜஸுமே இருந்துங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த டனல் வழியாக போகும்போது அவ்வளோ இருட்டாக இருந்து. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனி க்ரீக் ஃபால்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் ஸ்பாட் இன் கெயின்ஸ் அப்படின்னா இது வந்து பார்க்கலாம். இங்கேருந்து அந்த வியூவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவ்வளோ மலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலுமே வந்து அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சு. ஏன்னா அது அவ்வளோ உயரத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்மளால் எல்லாமே வந்து சூப்பராக பார்க்க முடிஞ்சு. ஸோ கெயின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் மற்ற சிட்டிஸ் எல்லாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ க்ரீனியாக பார்க்க மனசுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.